வணக்கம் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதையும் உறுதி செய்த நீதிபதிகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி இபிஎஸ் ஆதரவாளர்கள் உற்சாகம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. இபிஎஸ்ஸின் வலுவான ஆளுமைக்கு சான்று என விசிக தலைவர் திருமாவளவனும் வாழ்த்து. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூடாரம் விரைவில் காலியாகும். எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் என மக்கள் தீர்மானிப்பார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஓபிஎஸ் கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பின்னடைவு இல்லை என ஓபிஎஸ் தரப்பு விளக்கம். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல். இந்திய அளவில் பள்ளிக் கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்திற்கு முன்னேறும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் மோதிக்கொண்ட விவகாரம். கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இருவர் கைது. ஈரோட்டில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு பணம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. டெல்லி மாநகராட்சியின் நிலைக்குழு உறுப்பினர் தேர்தலின் போது சண்டையிட்டு சோர்வடைந்த கவுன்சிலர்கள். தூங்கி எழுந்து மீண்டும் மோதல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தொடரும் நூதன பரப்புரை. தோசை சுட்டு காலணிக்கு பாலிஷ் போட்டு வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். 12,500 கோடி ரூபாயை உழவர் மூலதன மானியத்திற்கு செலவிட வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 75 நாட்களில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தகவல். ஐம்பது கிராமங்களை கடந்து கோவை நகருக்குள் புகுந்த மக்னா யானை. மயக்க ஊசி செலுத்தி பிடித்தது வனத்துறை.